உன்னதத்தை பறைசாற்றும் பகுதியே இந்த செவ்வி. இன்றைக்கு கணினி தமிழ் அறிஞர் ஒருவரை சந்தித்து கணினி தமிழ் பற்றி அறிவோம். வணக்கம். தமிழ் கூடலின் செவ்வி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது செவ்வி. தினந்தோறும் ஒரு சிறப்பு விருந்தினர், ஒவ்வொரு நாளும் ஒரு துறை சார்ந்தவர் என்பது நம்ம இலக்கு. இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறவர் ஒரு கணினி தமிழ் சிந்தனையாளர், செயல்பாட்டாளர், அந்த துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இளம் தலைமுறை எழுத்தாளர் பூங்குழலி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். அவரை சந்திப்போம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கணினி துறை, நமக்கு கணினி தமிழ் ஒரு 10-15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வளர்ந்து வருகிறது என்றாலும் சமீப காலங்களில் நாம் புதிய சவால்களை சந்திக்கிறோம். அதுவும் குறிப்பா சமீப காலங்களில் இந்த ஒருங்குறி, ஒற்றை குறியீட்டு முறை பற்றின, யூனிகோட் பற்றின சவால்களை நாம் அதிகமாக சந்திக்கிறோம். அதை பற்றின ஒரு அறிமுகத்திலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதுல பொதுவான நிலை என்ன, தமிழர்கள் அதில் சந்திக்கிற சிக்கல் என்ன? ஒரு ஒற்றை குறியீட்டு முறை அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கறதுல தொடங்கினா நமக்கு இந்த சிக்கலை கொஞ்சம் எளிதா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப முன்னாடி இது கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியா போனாலும் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு எளிமையா சொல்ல முயற்சி பண்றேன். முன்னாடி கணினியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எண்கள் மட்டும்தான் தெரியும்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அடிப்படை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி கணினியோடைய அளவு உள்ள கொள்ளளவு அப்படிங்கிறது குறைந்த அளவா இருந்த காலத்துல மொத்தம் 256 எழுத்துக்களுக்கான இடம் மட்டுமே இருந்தது. அப்ப அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் 128 இடங்கள் ஆங்கிலத்துக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 128 இடங்கள்ல மற்ற மொழிகள் அவங்களுடைய எழுத்துக்களை அதை பொருத்தி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில செயல்பட்டு இருந்தோம். அப்ப அந்த காலகட்டத்துல இப்போ ஒரு தெலுங்கு மொழியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க தமிழ்ல செயல்படுத்த முயற்சி பண்ணும்போது அது செயல்படாது. ஏன் அப்படி? தமிழ் இயங்கக்கூடிய ஒரு கணினியில நீங்க செயல்படுத்த முயற்சி பண்ணும்போது அது இயங்காது. ஏன்னா அதுல மிச்சம் இருக்கிற 128ல தெலுங்கு இருக்கும், ஏன் நம்ம கிட்ட தமிழ் இருக்கும். இந்த குழப்பங்கள் எல்லாம் இருந்தது. இந்த குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக தான் ஒற்றை குறியீட்டு முறை அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ கணினியுடைய கொள்ளளவுங்கிறது மிக அதிகமான அளவுக்கு வளர்ந்துட்டதுனால இப்போ உலகத்துல இருக்க எல்லா மொழிகளுக்கும் 128 இடங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க தமிழ் மட்டுமல்லாம நீங்க அதிகமான பேச்சு வழக்கில் இல்லாத, அதிகமா அதிகமா உலக அளவுல அறியப்படாத ஆப்பிரிக்க மொழிகளுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப யாரு வேணும்னாலும் அவங்க மொழியை பற்றி யூனிகோட் கன்சோர்டியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இந்த மாதிரி எங்க மொழிக்கும் இடம் வேணும் அப்படின்னு நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா அவங்க அதுக்கான ஒரு குழு இருக்குது. அதன் மூலமா திறனாய்வு செஞ்சு இந்த மாதிரி அந்த குழு முடிவு செய்து எந்த மொழிக்காக விண்ணப்பிச்சிருக்காங்களோ அந்த மொழி சார்ந்த வல்லுநர்களை வச்சு அவங்க அந்த மொழிக்கு 128 இடங்கள், அந்த இடங்கள்ல ஒரு இடத்துலயும் எந்த எழுத்து அமரணும் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. அப்போ இப்ப தமிழுக்கும் அந்த மாதிரி 128 இடங்கள் கொடுத்துட்டாங்க. இப்ப அதுல தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கும் ஒரு தனிப்பட்ட எண். நீங்க உலகத்துல இருக்க எந்த கணினியில செயல்பாடு இருந்தாலும் அந்த கணினியில இந்த எழுத்து தமிழுக்கு தான். நீங்க அதுல அப்போ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆங்கிலம் மட்டுமே கொள்ளச்சி கொண்டிருந்த கணினி துறையில இப்ப தமிழுக்கும் சரியான இடம். தமிழ் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லா மொழிகளுக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு தான். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ இதனால இது ஒரு மிக வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ இது ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளாகவே இங்க அந்த ஒற்றை குறியீட்டு முறைன்ற யூனிகோடு பரவலா பயன்படுத்திட்டு இருந்தாலும் இப்ப என்ன சிக்கல் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்ல நீண்ட காலமா இருந்த ஒரு சிக்கல் எழுத்துருக்கள் தொடர்பான ஒரு சிக்கல். அதாவது ஃபாண்ட்ஸ். என்ன அப்படின்னா, தமிழ்ல விதவிதமான எழுத்துருக்கள் இருந்தது. இப்போ அந்த எழுத்துருக்களை உருவாக்கி அதை விற்பனை பண்றவங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரகசியமான ஒரு குறியீடை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி. இப்ப எப்படி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஏ அப்படின்ற எழுத்துக்கு தான் உள்ள ஆங்கிலத்துல தான் கணினி இயங்கிட்டு இருந்த காலகட்டத்துல ஏன்ற எழுத்துக்கு மட்டும்தான் கணினிக்குள்ள தெரியும். அப்ப அந்த ஏன்ற எழுத்து இவங்க கணினியில வெளியே தெரியும் பொழுது அதுக்கு ஒரு படம் ஆனா அப்படின்னு போட்டு காட்டுறாங்க. இதுதான் உள்ள எழுத்துரு அப்படிங்கிறது. இப்ப அத எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஏ அப்படின்னு அடிச்சா அதுல யா வரணும் அப்படின்னு ஒருத்தர்,
இன்னொருத்தர் வந்து ஏன்னு அடிச்சா எனக்கு ஆனாதான் வரணும். இப்படி ஒருத்தரும் அவங்களுடைய பாதுகாப்பு நிமித்தமா அதை வந்து அந்த ஏன்ற ஒரே எழுத்துக்கு ஒரு எழுத்துருளையும் ஒரு தமிழ் எழுத்து வரும். இந்த குழப்பம் வந்தது. அப்ப நீங்க வந்து இப்போ ஒரு எழுத்துருள இருக்கக்கூடிய கோப்புகளை நீங்க மற்ற எழுத்துருள திறந்து பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது. அப்ப அதை மாற்றுறது இன்னொரு சிக்கல். இது ஒரு நீண்ட நாளா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இது ஒரு போட்டியால வந்த ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு தான் அவங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் தரப்படுத்துதல் முயற்சி எல்லாம் நடந்துட்டு இருந்த நடுவுலதான் இந்த ஒற்றை குறியீட்டு முறை வந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கோப்புகள் ஏகப்பட்ட தரவுகளை நீங்க வந்து ஒற்றை குறியீட்டுக்கு மாற்றணும். ஒருத்தரும் ஒரு விதத்துல வச்சிருக்கிறாங்க. இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தரவுகளை ஒரு எழுத்துருவுல இருந்து இன்னொரு எழுத்துருவுக்கு மாற்றணும். இந்த சிக்கல் தான் இன்னைக்கு வந்துட்டு தமிழ் தரவுகள் துறையில ஒரு பெரிய சிக்கலா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இல்ல இப்ப நமக்கு ஒரு சமூகவியல்ல எப்படி பன்மைத்துவம் அப்படின்னு நம்ம முன்வைக்கிறோமோ அது போல தொழில்நுட்பத்துறையில ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நம்ம பன்மைத்துவத்தை இது பண்ண முடியும். நம்ம ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அங்க வந்து ஒரு பொதுவான தரப்படுத்தப்பட்ட சிந்தனை தான் சரியா இருக்க முடியும். இன்னமும் சில தமிழர்கள் தனித்தனித்த அவர்களுக்கான வாய்ப்புல இருந்து பண்றதுதான் சரி அப்படின்னு வாதங்களை முன்வைக்கிறாங்க. அதனால ஏற்படக்கூடிய நீண்ட கால தமிழ் வளர்ச்சிக்கு அல்லது தமிழினுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அல்லது அதுல இருக்கிற வேறு குறைகள் என்னென்னு நீங்க பாக்குறீங்க? இப்போ நீங்க இப்போ குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய கணினி நிறுவனங்கள் பெரிய மென்பொருள் தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய தயாரிப்புகளை வந்து ஆங்கிலத்துல கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அவங்களுக்கான விற்பனை பகுதி அதிகமா இருக்கு. தமிழ்ல நிறைய விற்கும்னு தெரிஞ்சா அவங்க தமிழையும் கொடுக்க போறாங்க. இதுதான் வந்து ஒரு எளிமையான விஷயம். அப்ப நீங்க தமிழ்ல அவங்க கொடுக்க தயாரா இருந்தா நம்ம வாங்க தயாரா இருக்கணும்ன்றது ஒரு பகுதி. அப்படி அவங்க கொடுக்கறதா இருந்தா நீங்க விருப்பப்பட்ட முறையில கொடுக்கறதா நான் விருப்பப்பட்ட முறையில கொடுக்கறதா அப்ப அதுக்கு ஒரு பொதுவான ஒரு தேவை. பொதுவானது இருந்தாதான் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அவங்களால கொடுக்க முடியும். அப்ப இதை மனசுல வச்சுக்கிட்டாவது நம்ம ஒரு பொதுவான ஒரு தரப்படுத்தலுக்கு வரணும் அப்படிங்கறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தரப்படுத்துதல் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ஒரு தரத்துக்கு நம்ம வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்சு வர்றது அப்படிங்கிறது இந்த அளவுல வந்து அது ரொம்ப அவசியமானது. ஏன்னா அப்பதான் வந்து மற்ற விண்டோஸ் மாதிரியோ மைக்ரோசாஃப்ட் மாதிரியான நிறுவனங்கள் வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஒற்றுமைக்கு வந்தாதான் அவங்க நம்ம கிட்ட வந்து வர்றதுக்கான ஒரு சூழலே ஏற்படும். ஏன்னா நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க 2000 வந்து அவங்க வந்து விண்டோஸ் 2000 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. ஆனா அது வெற்றி பெறல. அதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா போயிடுச்சு. ஏன்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல, அப்ப ஒற்றை குறியீட்டு முறை அந்த அளவுக்கு இதாகவும் இல்ல, தமிழ்நாட்டுல வந்து அதுக்கான வரவேற்பு இல்லை. இந்த மாதிரியான சூழல்கள்னாதான் அது வந்து போயிடுச்சு. இப்ப இன்னமும் நம்ம வந்து இல்ல நான் என்ன நினைச்சேனோ அந்தபடியில தான் நான் செயல்படுவேன், நீங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுல வந்து எந்த விதமான நியாயமும் இருக்கிறதா எனக்கு படல. நமக்குள்ள ஒரு ஒற்றுமையான இந்த தரப்படுத்தல் முறைக்கு ஒற்றை குறியீட்டு முறைக்கு நம்ம எல்லாரும் வந்து விரைவில் மாறிக்கணும் அப்படிங்கறதுதான் நல்லது நமக்கு.